கருணாநிதி பேரனா 2.5 வருஷம் ஒப்பம் காசு போடல. இப்ப உடனே விஜய் வந்து எதுக்கு டார்ச்சல் கூட 10 கோடி கடத்த வச்சுட்டு போய்க்கிறேன் உங்க அப்பா. ஊரை ஏமாத்துன்ற கம்யூனிட்டிங்களா? டேய் அசிங்கமா கேப்பேன். இன்னொரு தடவைக்கு அவன் அரசாங்கம் இருக்க சொல்ல போய் விஜய் இருக்க சொல்ல. பாத்தீங்களா, சும்மா கிழிச்சு தொங்க விடுறாங்கல்ல டிஎம்கேவை. இவங்களுக்கு இருக்கிற புரிதல் நிறைய பேருக்கு இல்லவே இல்லைங்க. எல்லாரும் இப்போதான் வந்திருக்காரு, 4 நாள் தான் ஆயிருக்கு, 5 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் சொல்லி கேட்குறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பட் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன 1000 ரூபாய் தான் போட்டிருக்காரு, 1000 ரூபாய் தான் போட்டிருக்காரு, 2500 ரூபாய் போடலையேன்னு சொல்லிட்டு. உங்கள் ஸ்டாலின் சார் வந்தப்போ எப்போ போட்டார்? அவர் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்கவே ஆரம்பித்தார். அதுவுமே பாதி பேருக்கு தான் போய் சேர்ந்துருக்கு, பாதி பேருக்கு வரல. எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே. எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் யாருமே இதை வாங்கினதே கிடையாது. அவர் கொடுக்குற எந்த காசுமே எங்களுக்கு வந்ததே இல்லைங்க இப்போ வரைக்குமே. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது உடனே வந்து செய்யணும் பக்கத்துலேருந்து கொஷின் கேட்குறாங்க. அவர் என்னமோ எதிர்க்கு அந்த ஆர்டர் போடுறாரு, நாங்கள் அறிவிச்சிருக்கோம், அது நீங்கள் இவ்வளோ நிற்கிது, இதை கொடுங்க, ஃபஸ்ட் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. என்ன ஒரு மனுஷனை யோசிக்க விடுங்க. அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரா, பொறுமையாக செய்வார். ஓகேங்களா? 2 வருஷம் வெயிட் பண்ணிங்கல்ல, ஏன் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? இவர் அமல்படுத்துகிற வரைக்கும் ஏன் தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? இந்த பாட்டிக்கு இருக்கிற புரிதல் ஏன் மற்றவங்க யாருக்குமே, இதை படித்தவங்களுக்கு கிடையாது. யோசிங்க, ஓகேவா? யோசிங்க, யோசிச்சு பொறுமையாக இருங்க.